ஆடுகளம் நிகழ்ச்சிக்கு இந்த எனர்ஜெட்டிக்கான சண்டேல உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். போன வாரம் நம்ம ஆடுகளம் நிகழ்ச்சியில இறுதியா ஒரு கேள்வியோட முடிச்சிருந்தோம். அந்த கேள்வி என்னன்னா, டென்னிஸ் கோர்ட்டோட லென்த் விட்த் எவ்வளவு அப்படிங்கிறது. டென்னிஸ் கோர்ட்டோட லென்த் வந்து 78 அடி, அப்புறம் விட்த் வந்து 27 அடி. இது வந்து சிங்கிள்ஸ் போட்டிகளுக்காக 78 அடி லென்த், 27 அடி விட்த். அப்புறம் டபுள்ஸ்ல 78 அடி லென்த், அப்புறம் 36 அடி விட்த் இருக்கும் டபுள்ஸ் போட்டியில். இந்த வார நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக வழங்குறதுக்காக நான் உங்கள் ஹேமநாதன் வந்திருக்கேன். நான் அசோக். போன வாரம் நடந்து முடிஞ்ச ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து சீனா எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 12 தங்கம் உள்ளிட்ட 29 பதக்கங்களை வென்று முதலிடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஷோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த லக்ஷ்மணன் வந்து 2 கோல்டு மெடல் அடிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்திருக்காரு. இப்போ அவரை பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக ப்ளே ஆக போகுது. हमने देखा था यादव ने और ये 300 मीटर खतरनाक हो सकते हैं. लक्ष्मणन बहुत आउटस्टैंडिंग है इस 300 और ये तीनों उनके पल्ले पड़ गए. ये था दिमाग लक्ष्मणन का दिमाग यहाँ पे काम पे आते हुए हमने कई बार देखा है. ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்ற 22வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் காட்சிகள் தான் பார்த்தீர்கள். இதில் தன்னுடன் போட்டியிட்டு பிற ஆசிய நாட்டு வீரர்களை முந்திக்கொண்டு தங்கம் வென்ற ஒரு தமிழன்தான் கோவிந்தன் லக்ஷ்மணன். இதோ தண்ணீர் தொட்டியில் எழுதப்பட்டிருக்கும் சொக்கு ஊரணி என்ற சிறிய கிராமம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இந்த சின்னஞ்சிறிய கிராமத்தில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கும் பல தடகள வீரர்களில் ஒன்றாக இருந்து இன்று தன் விடாமுயற்சியால் ஆசிய அளவில் தங்கம் வென்று அசத்திய தமிழர்தான் லக்ஷ்மணன். இவரின் தந்தையின் பெயர் கோவிந்தன், தாயார் ஜெயலட்சுமி. தனது 16 வயதில் தந்தையை இழந்த கோவிந்தனை கூலி வேலை செய்து பராமரித்தார் தாயார் ஜெயலட்சுமி. தாயார் ஜெயலட்சுமிக்கு லக்ஷ்மணனுடன் சேர்த்து 5 குழந்தைகள். தன் பிள்ளையின் வெற்றியால் பெருமகிழ்ச்சியில் இருக்கும் தாயார் ஜெயலட்சுமி தான் பெற்றெடுத்த தங்க மகனை பற்றி உணர்ச்சிகரமாக பகிர்ந்து கொள்கிறார். என் குழந்தை பிறந்து சின்ன பிள்ளையிலே எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. இந்த 5 குழந்தையும் வச்சு நான் வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பையனுக்காக ஒரு ஆர்வம், சின்ன வயசுலேயே கிரிக்கெட்டு பார்க்கணும், அதுக்கு போகணும், இந்த இங்கே ஓடணும், அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தா. மிலிட்ரிக்கு இருந்து வந்து லீவில் வந்தாலும் கூட என் பிள்ளை கிரவுண்டில் போய் விளாண்டுட்டு ஓடிட்டு வந்தால் தான் வருவாப்புல. வந்துட்டு மறுபடியும் சாயந்தரம் ஆச்சுனாலும் அந்த இதை விட்டு கொடுக்க மாட்டார். சாயந்தரமும் போயிடுவார். எந்த நேரமும் வீட்டிலங்கிறது தங்க மாட்டார், கிரவுண்டிலே தான் இருப்பார். தனது 3வது மகன் லக்ஷ்மணனின் விளையாட்டு ஆர்வத்தை பற்றி கூறும் தாயாரின் வார்த்தையிலிருந்தே நமக்கு தெரிகிறது லக்ஷ்மணனின் விடாமுயற்சியும் பேரார்வமும். அவர் வெற்றி பெற்ற நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்கிறார் தாயார் ஜெயலட்சுமி. 5000 ஓட்டப்பந்தயத்தில் ஒரு தங்க மெடல், 10,000 ஓட்டப்பந்தயத்தில் தங்க மெடல் எடுத்திருக்காங்க. வாங்கி எங்களுக்கு இப்போ ரொம்ப பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க. இன்னமும் மேலும் மேலும் அது நல்ல முறையாகவே அந்த மாதிரியே முயற்சி ஆகி என் பிள்ளைங்க நல்ல முறையாக இருக்கணும். இராணுவத்தில் ஹாவில்தாராக பணிபுரிந்து வரும் லக்ஷ்மணனின் இந்த வெற்றியால் அவரது குடும்பத்தினர் மட்டுமின்றி கிராம மக்களும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். அவரது இந்த வெற்றி மீண்டும் தொடர வேண்டும் என்று ஆசைப்படுவதாக கூறுகிறார் ஒரு கிராமவாசி. சொக்கூர்நிலையை சேர்ந்த லட்சுமணன் பையன் வந்து மிலிட்டரியில் வேலை பார்த்து வந்து 5000 மீட்டர்லையும் 10,000 மீட்டர்லையும் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்று தங்க மெடல் வாங்கியிருக்காரு. அது வந்து ஊராரில் சேர்ந்த கிராமத்தில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப மிக்க மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். மேலும் மேலும் நல்லா வளரணும் பண்ணணும்னு நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். ஆசிய தடகள போட்டியின் வெற்றி வீரர் லக்ஷ்மணன் புதுக்கோட்டையில் உள்ள கவிநாடு இளைஞர் விளையாட்டு மன்றத்தில் பயிற்சி பெற்றவர். அந்த மன்றத்தின் தலைவர் இவரை பற்றி பகிர்ந்து கொண்ட சில தகவல்கள். லக்ஷ்மணன் அப்படிங்கிற அத்லட் வந்து ஆசியன் ட்ராக் அண்ட் ஃபீல்டு அதில் வந்து 5000 மீட்டர்லையும் 10,000 மீட்டர்லையும் 2 கோல்டு மெடல் வந்து வின் பண்ணி நம்ம நாட்டுக்கும் புதுக்கோட்டைக்கும் பெருமை சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் லக்ஷ்மணன் வெறும் காலுடன் புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் தனது ஓட்டப்பயிற்சியை மேற்கொண்டு வந்தார் என்று இவரது கடும் பயிற்சியை பற்றி பயிற்சியாளர் லோகநாதன் கூறினார். லக்ஷ்மணனின் அடுத்த போட்டிகளை பற்றி கவிநாடு இளைஞர் விளையாட்டு மன்றத்தின் தலைவர் கூறும் மேலும் சில தகவல்கள். எங்களுடைய நோக்கம் வந்து ஏசியன் மீட் அடிக்கிற மட்டும் இல்லை, ஒலிம்பிக் அளவில் கலந்து கொண்டு பதக்கங்களை வெல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இவர் நேரடியாக வந்து இன்டர்நேஷனல் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்புக்கு வந்து செலக்ஷன் ஆகிருக்கிறாரு. அடுத்த மாதம் லண்டனில் நடக்க போகிற அந்த போட்டியில் அவர் கலந்து கொள்வார் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம்.
லட்சுமணனைப் போல இந்த ஊரைச் சேர்ந்த கவிதா, மலர், மாலா, லோகநாதன், பொற்பனையான் போன்ற வீரர்கள் தேசிய அளவில் பல வெற்றிகளை குவித்து வருகின்றனர். இவர்கள் அனைவருக்கும் லட்சுமணனின் இந்த வெற்றி ஒரு மாபெரும் ஊக்க சக்தியாக அமைந்துள்ளது. அதிகாலை 4:30 மணி முதல் 8 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் பயிற்சி பெற்று வரும் இந்த விளையாட்டு வீரர்கள் லட்சுமணனை ரோல் மாடலாக கொண்டு தேசிய அளவிலும் ஆசிய அளவிலும் ஏன் ஒலிம்பிக்கிலும் வருங்காலங்களில் பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதே நம் அனைவரது எதிர்பார்ப்பு. लक्ष्मणन का और ये देखिए, पर वो मैटर नहीं करता है, जीतना इंपॉर्टेंट होता है चैंपियनशिप का पहला गोल्ड ट्रैक में. ஆடுகள நிகழ்ச்சியில் விளையாட்டு அதாவது ஸ்போர்ட்ஸ் டிப்ஸ் உங்களுக்காகவே அப்படி ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம். அதுதான் ஹவு டு ப்ளே. அதாவது போன வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ், அதை பற்றி போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரண்ட் ஃபுட் கவர் டிரைவ். ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்கோரிங் ஆப்ஷனுக்கு ஃப்ரண்ட் ஃபுட் டிரைவ் வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட பேட்டை டிரைவ் பண்ணணும் ஃப்ரண்ட் ஃபுட்டில். ஸோ ஃப்ரண்ட் ஃபுட் கவர்ஸில் விளையாடுறதுனால ஃப்ரண்ட் ஃபுட் கவர் டிரைவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் ஃபுட் கவர் டிரைவ், ஃப்ரண்ட் ஃபுட்டில் போயிட்டு ஃப்ரண்ட் ஃபுட்டில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கவர் டிரைவ் பண்ணணும். அண்டு உங்களோட பேலன்ஸ் வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களோட ஹெட் வந்து ரொம்ப ஸ்டில்லாக இருக்கணும். அண்ட் பாலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பேட்டை வந்து நல்லா டிரைவ் பண்ணணும். விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து கவர்ஸில் ப்ளே பண்ணுற அதே ஆப்ஷனை அவங்களோட ஆங்குலர் பேட் மூலிமா பாயிண்டில் அண்ட் ஈவன் பிஹைண்ட் த பாயிண்ட் கூட அவங்களோட ஸ்கோரிங் ஆப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபுட் கவர் டிரைவ் ஒரு மிகப்பெரிய ஸ்கோரிங் ஆப்ஷன் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன். ஸோ உங்களோட இனிஷியல் ஸ்டேஜில் உங்களோட பேட்டை ஸ்ட்ரைட்டாக கவர்ஸில் தான் ப்ளே பண்ணணும். ஸோ தட் அன்யூஷுவல் எட்ஜஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். போன வாரம் நம்ம பார்த்துருப்போம் இந்தியன் விமன் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் ஹை லெவலில் இருந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருந்தாங்க இந்தியன் டீம். பட் ரொம்ப சோகரமான செய்தி என்னென்னா அவங்க 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. தொடர்ந்து மேட்சஸ் வந்து தோற்றுருக்காங்க. ஆஸ்திரேலியாக்கிட்டையும் தோற்றுட்டாங்க. ஸோ இந்தியன் விமன்ஸ் டீம் வந்து செமிஃபைனலில் குவாலிஃபை ஆகிருக்காங்க. பட் இன்னொரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் வந்து அவங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்குது. நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கூடிய விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கேப்டன் மித்தாலி ராஜ் அவங்க வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஐசிசி விமன்ஸ் கிரிக்கெட்லேயே அதிகமாக ஸ்கோர் பண்ண, உலக அளவில் அதிகமாக ஸ்கோர் பண்ண பிளேயர் அப்படின்ற பெருமையும் அவங்க பெற்றிருக்கிறாங்க. ஸோ மித்தாலி ராஜ் குறித்த செய்திகளை பார்ப்போம். இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் விரும்பும் ஒரு முக்கிய விளையாட்டு கிரிக்கெட். சச்சின், தோனி, விராட் கோலி உள்ளிட்ட நட்சத்திரங்கள் ட்ரெண்டாக இருக்கும் இத்தருணத்தில் சென்சேஷனல் செய்தியாக உலகம் முழுவதும் அதிகம் பேசப்படும் ஒரு நபர் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் மித்தாலி ராஜ். ஆயிரத்து 1982ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் இந்திய விமானப்படை அதிகாரியாக இருந்த துரை ராஜ் மற்றும் லீலா ராஜி தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார் மித்தாலி ராஜ். தமிழ் குடும்பத்தை சேர்ந்த மித்தாலி ராஜ் பிறந்தது ஜோத்பூர் என்றாலும் வளர்ந்தது ஹைதராபாத்தில். தனது 10வது வயதில் கிரிக்கெட் ஆட்டத்தை தொடங்கிய இவர் தனது 17வது வயதில் 1991ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற அயர்லாந்து அணிக்கு எதிரான சர்வதேச போட்டியில் களமிறங்கினார். முதல் போட்டியிலேயே கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 114 ரன்கள் எடுத்து முத்திரை பதித்தார் மித்தாலி ராஜ். பின்னர் 2002ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் கால் பதித்த மித்தாலி ராஜ் 3வது டெஸ்டில் 214 ரன்கள் எடுத்து அப்போதைய ஆஸ்திரேலியாவின் கரன் லூயிஸ் ரால்டன் உலக சாதனையை முறியடித்தார். கேப்டனாக மித்தாலி ராஜ் பொறுப்பேற்ற பின்னர் 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி. Shot. That really is a fine. That is the shot of the morning. What a great shot. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற இப்போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவினாலும் மித்தாலி ராஜின் கேப்டன் பதவிக்கு கிடைத்த மிகப்பெரிய சாதனை இதுவாகும். 34 வயதாகும் மித்தாலி ராஜ் தனது 18 ஆண்டுகால சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் பல சாதனைகள் படைத்துள்ளார்.
தொடர்ந்து 7 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் அரை சதம் அடித்தது இவரது சாதனைகளில் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் 6000 ரன்களை கடந்து மகளிர் கிரிக்கெட்டில் உலக சாதனை படைத்துள்ளார். இதுவரை மித்தாலி ராஜ் 183 போட்டிகளில் 5 சதம், 49 அரை சதம் உட்பட மொத்தம் 6028 ரன்கள் எடுத்துள்ளார். ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை இந்தியாவுக்கான கடைசி லீக் போட்டியில் நியூசிலாந்துக்கு எதிராக மேலும் ஒரு சதம் அடித்து இந்திய அணியை அரையிறுதிக்கு முன்னேற செய்தார் இந்திய மகளிர் அணியின் கேப்டன் மித்தாலி ராஜ். Coming back for the second, they get it comfortably in the end. And Raj gets her 100. That's her 6th ODI 100. இந்தியா ஸ்ரீலங்கா அடுத்ததாக நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஸ்ரீலங்கா கூட டெஸ்ட் சீரிஸ் விளையாட போகிறாங்க. அதுக்கான அணி, அதாவது கேப்டன் விராட் கோலி தலைமையிலான அணி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நம்ம ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ் இவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் வந்து நம்ம சொல்லணும்னா அது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரியே போகும். நம்ம இந்த ஐசிசி மினி வேர்ல்டு கப்பில் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம 300 ரன் அடித்தோம், அதையே அவங்க சேஸ் பண்ணி அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இது டெஸ்ட் சீரீஸ்ன்றதுனால நம்ம ஒன் டே டீம் இல்லாமல் டெஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு டீம் இருக்குது. அந்த டீமை தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த இந்தியன் டீமில் பார்த்தீங்கன்னா புதுசாக கோச்சர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரவி சாஸ்திரி தான் இப்போ இந்தியன் டீமோட தலைமை அதாவது சீனியர் கோச், அவர் தான் தலைமை பயிற்சியாளர். அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா போலிங் கோச் வந்து ஜாகிர் கான். வெளிநாட்டு தொடர்களில் மட்டும் ராகுல் டிராவிடை வந்து நம்ம பேட்டிங் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரிஸ் இப்போ நடக்க போகுது. அவங்களுக்குள்ள நடந்த ஒரு டாப் 5 மூமெண்ட்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். How does Irfan react to this? Oh, brilliant! Magnificent, in fact, that's all the way. What a way to... And a victory for India in the end. The T20 World Champions showing why they are world champions. Joy to India, joy to every Indian fan, and of course joy to the Pathan household. What a moment for them. Doing it in style, a 59-run partnership of just 25 balls and at 100... Scored their world champion. So that's a middle stump Yorker. Here's another one, leg side, and that's all the way! One of the best one-day international hundreds one can remember. A night he'll never forget. Smashed off middle stump. There's going to be 2. And he comes back. For one of the best one-day international hundreds one can remember. A night he'll never forget. Virat Kohli has delivered. Well played. Comes down the wicket and gone. Great breakthrough for the Sri Lankan. There's a big wicket. Bowled on. You beauty. They are back in the hunt, Sri Lankans. What an over. What a delivery. Bowled him. If 3 wickets were fresh. Magnificent. Magnificent Mahindra. He is unbelievable. But never panicked at any stage. Even in the last over from Matthews. Well, this was on the offside. The winning hit. And if you think back a couple of years, it was over long on that he did win the World Cup. விம்பிள்டன் போட்டிகள் இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண பெரிய பெரிய பிளேயர்ஸ், நோவாக் ஜோகோவிச் இன்ஜுரியில் போயிட்டாரு, ஆண்டி முரே அதிர்ச்சிகரமாக தோல்வி அடைஞ்சிட்டாரு, ரோஜர் ஃபெடரர் போயிட்டு இருக்காரு. இது பற்றின ஃபைனல் மேட்ச் போயிட்டு இருக்கிறதுனால விம்பிள்டன் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த வாரம் ஆடுகளத்தில் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்ததாக வந்து நம்ம FIFA அண்டர் 17 வேர்ல்டு கப், அதாவது ஃபுட்பால் கால்பந்து போட்டியில் வந்து அண்டர் 17 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை அது நடக்க போகுது நம்ம இந்தியாவில். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம்லாம் செலக்ட் ஆகிருக்கு. நம்ம இந்தியா வந்து அதாவது டாப் 100க்கு வெளியே தான் இருந்தாங்க.
இப்போ வந்து டாப் 100க்குள்ளே 96th பிளேஸ் வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ISL இந்தியன் சூப்பர் லீக் நடந்திருக்கு. அதனால் நம்ம பிளேயர்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. நம்ம டீம் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ஃபார்மில் போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6லேருந்து அக்டோபர் 28 வரைக்கும் தான் இந்த FIFA Under-17 வேர்ல்டு கப் நடக்க போகுது. இப்போ குரூப் ஏல பார்த்தீங்கன்னா இந்தியா, கானா, USA, கொலம்பியா இந்த 4 நாடுகள் ஏ பிரிவில் இடம்பெற்றிருக்கு. இந்தியன் டீம் வந்து இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அமெரிக்காவில் நடைபெற்ற உலக சூப்பர் பைக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரிட்டன் வீரர் சார்ல்ஸ் டேவிஸ் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அது குறித்த செய்திகளை பார்ப்போம். உலக சூப்பர் பைக் சாம்பியன் போட்டி கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள மான்ட்ரே பகுதியில் நடைபெற்றது. பல்வேறு சுற்றுகளாக போட்டி நடத்தப்பட்டது. காயத்திலிருந்து குணமடைந்து போட்டியில் மீண்டும் பங்கேற்ற பிரிட்டன் வீரர் சார்ல்ஸ் டேவிஸ் முதலாவதாக வந்தார். அயர்லாந்து வீரர் ஜொனாதன் ரே 2ஆம் இடத்தை பிடித்தார். இப்போட்டியை பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். டெல்லியில் குடிசை பகுதிகளை தத்தெடுப்பது தொடர்பான ஒரு மாரத்தான் போட்டி நடந்தது. இதில் 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து பங்கேற்றாங்க. அதை பற்றி பார்க்கலாம். தலைநகர் டெல்லியில் குடிசை பகுதிகளை தத்தெடுப்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் அரசு சார்பில் மாரத்தான் பந்தயம் நடைபெற்றது. இதில் குடிசை பகுதிகளை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இப்பந்தயத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல், ஒலிம்பிக் பதக்கம் வென்ற மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். குடிசை பகுதி இளைஞர்களை ஊக்குவித்து அவர்கள் சமூக விரோத நடவடிக்கையில் ஈடுபடுவதை தடுப்பதுதான் இம்மாரத்தான் பந்தயத்தின் நோக்கம் என கோயல் தெரிவித்தார். ஈரோட்டில் நடைபெற்ற பள்ளிகளுக்கிடையேயான குறுமைய போட்டியில் 20 பள்ளிகளை சேர்ந்த 150 மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. ஈரோடு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கிடையேயான குறுமைய விளையாட்டுப் போட்டிகள் வஉசி விளையாட்டு மைதானத்தில் நேற்று நடைபெற்றன. இப்போட்டியில் 20 பள்ளிகளில் இருந்து 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று விளையாடினர். கால்பந்து, கபடி உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகள் மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்பர் என தெரிவிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் நடைபெற்ற குறுவட்ட விளையாட்டுப் போட்டிகளில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். கைப்பந்து, எரிப்பந்து, கால்பந்து, ஹாக்கி போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். கிரிக்கெட் T20 போட்டியில் வந்து ஆப்கானிஸ்தான் வீரர் 71 பந்துகளில் 214 ரன், அதாவது 20 ஓவர் போட்டிகளில் வந்து உள்ளூர் போட்டியில் வந்து 20 ஓவர் போட்டிகளிலேயே 200 ரன் அடித்த இரட்டை சதம் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையும் பெற்றிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் அணி வீரர் சஃபிகுல்லா உள்ளூர் T20 போட்டியில் 71 பந்துகளில் 214 ரன்கள் குவித்து சாதனை படைத்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் நடைபெற்று வரும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் கடீஜ் அணியும் சஃபாக்கின் அணியும் மோதின. முதலில் பேட்டிங் செய்த கடீஜ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 351 ரன்களை குவித்தது. அந்த அணியைச் சேர்ந்த சஃபிகுல்லா 21 பந்துகளில் 214 ரன்களை விளாசினார். இதில் 21 சிக்ஸர் மற்றும் 16 பவுண்டரிகள் அடங்கும். அடுத்து களமிறங்கிய சஃபாக்கின் அணி கடீஜ் அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 20 ஓவர்களில் 107 ரன்களை மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. இதையடுத்து 244 ரன்கள் வித்தியாசத்தில் சஃபாக்கின் அணி தோல்வியடைந்தது. இதற்கு முன்னதாக டெல்லியில் நடந்த உள்ளூர் T20 போட்டியில் 300 ரன்கள் குவிக்கப்பட்டது சாதனையாக இருந்து வந்த நிலையில் கடீஜ் அணி அந்த சாதனையை தற்போது முறியடித்துள்ளது. விளையாட்டுத்துறையை சார்ந்த லெஜெண்டரி ஸ்போர்ட்ஸ் பர்சனை பற்றி ஒவ்வொரு வாரமும் நம்ம தொடர்ந்து ஆடுகளம் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் இந்தியாவின் ஃப்ளையிங் சிக்னு பெருமையோடு அழைக்கப்படுற மில்கா சிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடுகளம் தலைமகன் பகுதியில். சர்வதேச தடகள விளையாட்டை பொறுத்தவரை இன்று வரை இந்தியா தடுமாறிக் கொண்டிருக்கும் நிலையில் 1950களிலேயே உலகின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தவர், இந்தியாவிற்கு புகழ் சேர்த்தவர் மில்கா சிங். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரும் பெரும்பாலானோரின் இளமைக்கால வாழ்க்கை சோகம் நிறைந்ததாகவே இருக்கும். அதில் மில்கா சிங்கும் விதிவிலக்கு அல்ல. நாடு பிரிக்கப்படும் முன் தற்போதைய பாகிஸ்தானில் உள்ள முசாஃபர்கட் பகுதிதான் மில்கா சிங்கின் பூர்வீகம். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது தனது குடும்பத்தை விட்டு பிரிந்து ஆதரவின்றி விடப்பட்ட அவர் கடந்த 1947ஆம் ஆண்டு நாடு சுதந்திரம் பெற்ற வேளையில் டெல்லியில் உள்ள தனது சகோதரி இல்லத்தில் வசித்து வந்தார். ரயில் வண்டியில் டிக்கெட் எடுக்க பணமின்றி பயணம் செய்தபோது பிடிபட்ட அவர் அதற்கு தண்டனையாக டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு சில காலம் அவரது வாழ்க்கை பயணித்தது. இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக எழுந்து நின்ற மில்கா சிங் ஓட்டப்பந்தயத்தில் ஆர்வம் கொண்டு போட்டிகளில் பங்கேற்றார். 1951ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தில் இயந்திரவியல் பிரிவில் பணியாற்றிய போது சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றார் அவர். தேசிய அளவிலான போட்டிகளில் சாதனைகள் படைத்த மில்கா சிங் கடந்த 1956ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் நடைபெற்ற உலக விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றார். ஆனால்
சாதனையாளர்களுக்கு தொடக்கம் சற்று தடுமாற்றமாகவே இருக்கும் என்பதற்கு ஏற்ப அவருக்கு தோல்வியே கிடைத்தது. எனினும் மனம் தளராத அவர் தொடர்ந்து போராடி 1958ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் மிக அபாரமாக செயல்பட்டு தனது திறமையை வெளிப்படுத்தினார். இந்த போட்டிகளில் 200 மீட்டர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் தங்கம் வென்று விளையாட்டு உலகின் கவனத்தை ஈர்த்தார். அதன் பிறகு அவர் தொட்டதெல்லாம் பொன்னானது, பங்கேற்ற ஓட்டமெல்லாம் பதக்கமானது. 1958ஆம் ஆண்டு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 200 மீட்டர் 400 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தை தனதாக்கிய மில்கா சிங் அதே வேகத்தில் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா நகரில் நடைபெற்ற அடுத்த ஆசிய விளையாட்டிலும் 2 தங்கப்பதக்கங்களை வென்று தாயகத்திற்கு பெருமை சேர்த்தார். அத்துடன் நில்லாமல் 1964ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் நடைபெற்ற தேசிய விளையாட்டிலும் பதக்கங்களை குவித்து தான் ஒரு பறக்கும் சீக்கியர் என்பதை பறைசாற்றினார். தடகளத்தில் மட்டும் தடம் பதிக்க விரும்பாமல் வேட்டையாடுதல், நீச்சல், பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுகளிலும் ஆர்வம் கொண்ட மில்கா சிங் நாட்டின் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களில் ஒருவர் என்ற புகழையும் எட்டினார். இந்திய தடகள விளையாட்டில் இன்றும் மில்கா சிங்கின் புகழ் பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. ஆடுகளம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக நாங்கள் வச்சிருக்கிற இன்னொரு செக்மெண்ட் தான் ஃபன்னி வீடியோஸ். Рекорд соревнований, и у Асафа очень хороший будет результат. The final performer for Arkansas on the bars, Casey Joe McGee. Oh my goodness! That is strange. 25 Jahre alt ist. Wurde als die dominierende Läuferin der 90er bezeichnet und dann war sie noch ganz unter dem Eindruck dieses Rennens offenbar, als sie die Anlaufbahn von Kofi Amor-Bra im Weitsprung kreuzte. Ja, da schreit man, pass auf, aber sie weiß nicht, wohin sie hingucken soll. Oh, das sah bös aus. Kofi Amor-Bra nahm Anlauf zu seinem 4. Versuch. Huh? Oh! That I got a really good kick. I can't do it. Oh, that one was good. Yeah, that was good. Yeah! Wow! Hast du was gefilmt? Ja. Junge. Watch closely. Thanks for watching. வாரந்தோறும் விளையாட்டு சம்பந்தமான நிகழ்வுகளை ரொம்ப சுவாரஸ்யமா இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு வரோம். வழக்கம் போல நம்மளோட நிகழ்ச்சியோட இறுதி பகுதியா ஒரு கேள்வி ஒன்று கேட்போம். அதுக்கான விடையை நம்ம அடுத்த வாரம் தெரிஞ்சுப்போம். அண்ட் அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் பந்தோடைய வெயிட் எவ்வளவு, கிரிக்கெட் பந்தோடைய எடை அது எவ்வளவு அப்படின்னு சொல்றது தான் இந்த வாரத்துக்கான கேள்வி. அண்ட் இதுக்கான விடையை அடுத்த வாரம் நம்ம தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.